15 acre. Phase 1ல வந்துட்டு 192 plots போட்டுருக்கோம். Phase 2ல வந்து ஒரு 83 plots போட்டுருக்கோம். CMDA RERA 600 square feet up to 3500 fully compound wall, CCTV camera, security, arch, compound குள்ள 4 parks. Top most எல்லா CBSE ஸ்கூலும் பருத்திப்பட்டில தான் இருக்கு. Within 3 to 4 yearsல 7500 to 8000 rupees இது போகும். மக்களே ஆவடி பருத்திப்பட்டு இந்த மாதிரி சைடுல நீங்க ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா? அதுவும் வந்து லோ பட்ஜெட்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கனால உங்களுக்கு இது கரெக்டான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவேன். எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் 5 நிமிஷத்துல நீங்க வந்துடலாம். பருத்திப்பட்டுல இருந்து ஒரு 10 நிமிஷத்துல வந்துடலாம். இந்த சைட்டோட நேம் பாத்தீங்கன்னா கிறிஸ் ஹவுசிங் மங்கல்யா சிட்டி. வந்து Phase 1 முடிஞ்சு Phase 2 போட்டு இருக்காங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 40-50 பிளாட் தாங்க இருக்குது. நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்னர் பீஸ் வேணுமா இல்ல எந்த ஸ்பேஸ்ல வேணும் அப்படின்றது நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். இந்த இடத்துல எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க, என்ன டீட்டெயில், என்ன அப்ரூவல் அப்படின்றது எல்லா டீட்டெயிலும் வந்து ஒன்னொன்னு அப்படியே கேட்டு சொல்றேன். வாங்க. வணக்கம் மேடம், உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க. Yeah sir, myself Grace. I am working as a director in Krish Housing and Properties. Okay. மங்கல்யா சிட்டி இது வந்து எவ்வளோ ஏக்கரால இருக்கு, எவ்வளோ பிளாட்ஸ் இருக்கு, அது கொஞ்சம் சொல்லுங்க மேடம். சார் இது ஆக்சுவலா 15 acre. 15 ஏக்கர். ஓகே. எஸ், அதாவது Phase 1ல வந்துட்டு 192 plots போட்டுருக்கோம். Phase 2ல வந்து ஒரு 83 plots போட்டுருக்கோம். 83. எவ்வளோ மேடம் புக்கிங் ஆயிருக்கு, சேல் ஆயிருக்கு? ஆல்மோஸ்ட் 75% sold out. ஓ 75%. இன்னும் ஒரு 25% இருக்கு. ஒரு 25%. ஆல் டைரக்ஷன்ல கிடைக்குமா மேம்? இருக்கு சார். இருக்கு. சைஸ் கொஞ்சம் சொல்லுங்க மேடம். சார் from 600 square feet இருந்து up to 3500 square feet வரைக்கும் 3500 வரைக்கும் 15 ஏக்கரால அமைஞ்சிருக்கிற இந்த சைட்டை பத்தியான அமெண்டிஸ்லாம் சொல்லுங்க மேடம். சார் fully compound wall, ஓகே, CCTV camera, security, arch, காம்பவுண்ட் குள்ள 4 பார்க்ஸ், கான்கிரீட் ரோடு. உங்களுக்கு கான்கிரீட் ரோடுனா தெரியும் உங்களுக்கு, மோர் தென் 20 இயர்ஸ் வாரண்டி உங்களுக்கு கான்கிரீட் ரோடு. ஓகே ஓகே. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சைட்ல உங்களுக்கு 40 ஃபீட் ரோடு நீங்க பார்க்க முடியாது, கான்கிரீட் ரோடும் பார்க்க முடியாது. எங்க சைட்ல இந்த சைட்டோட ஸ்பெஷலே கான்கிரீட் ரோடு, தென் 40 ஃபீட். வேற என்ன சைஸ்ல ரோடு இருக்கு மேடம்? 30 ஃபீட் அண்ட் 24 ஃபீட். 24 ஃபீட் கட் ரோட்லாம் 24 ஃபீட். எஸ் சார். இப்போ EB வாட்டர்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஏன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இது உள்ள வர்றதுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு. கனெக்டிவிட்டி ஆவடி ஹைவேல பருத்திப்பட்டு செக் போஸ்ட்ல தான் நம்ம இப்ப நின்னுட்டு இருக்கோம். இங்க இருந்து நம்மளோட சைட் பாத்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் ரோடு, எக்ஸாக்டா 3.5 கிலோமீட்டர் ரோடு வந்து டுவர்ட்ஸ் பட்டாபிராம் போய் கனெக்ட் ஆகும். பட்டாபிராம் ஐடி பார்க்ல போய் கனெக்ட் ஆகும். பட்டாபிராம் ஐடி பார்க் எக்ஸாக்ட்லி வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரோடு இந்த லொகேஷன்ல இருந்து. இந்த மேல்பாக்கம் ரோடு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஒரு 80 ஃபீட் ரோடா வந்து கன்வெர்ட் ஆகுது. இப்போ வந்து 40 அடி ரோட்ல இந்த மேல்பாக்கம் ரோடு இருக்கு. 80 ஃபீட் ரோடா வந்து போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்க இருந்து ரோடு பட்டாபிராம் ஐடி பார்க்கு வந்து போயிடலாம். ஐடி பார்க் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்ற மாதிரி உங்களுக்கு வந்து டெவலப் ஆகாங்க. ரோடு ஃபெசிலிட்டிஸ் வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. சோ இந்த ரோடு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுதோ, எந்த அளவுக்கு விரிவாக்கம் ஆகுதோ, அதனுடைய கிரௌத் வந்து நம்மளுடைய சைட்ல வந்து இருக்கும். இப்ப நம்ம வந்து மனம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வித்தின் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லயே ட்ரிபிள் மடங்கு வந்து அப்ரிசியேஷன் ஆகும். நாங்க சேலஞ்சிங்கா எங்களால சொல்ல முடியும். நீங்க அணக்கச்சேரி போனீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு நம்ம சைட்ல இருந்து எக்ஸாக்ட்டா 2.5 கிலோமீட்டர் தான். மொத்தம் ஒரு 5-10 நிமிஷத்துல வந்துடலாம். 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்துல வந்துடலாம். ஆமா சார். பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து நம்ம சைட் பாத்தீங்கன்னா 5.5 கிலோமீட்டர். அதே மாதிரி ஆவடி ரயில்வே ஸ்டேஷன், பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 3 கிலோமீட்டர் தான். ஓகே ஓகே. நீங்க செக் பண்ணிக்கலாம் கிலோமீட்டர். இங்க இருந்து பட்டாபிராம் பக்கமா இருக்குன்னு சொல்றீங்க. எஸ், 3 கிலோமீட்டர் தான். தென் டைட்டில் பார்க் ரொம்ப ஸ்பெஷல். இந்த சைட்டோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா டைட்டில் பார்க் தான். சோ நெக்ஸ்ட் OMR னு சொல்லிட்டு இருக்காங்க பட்டாபிராம். அந்த டைட்டில் பார்க் OMR, நெக்ஸ்ட் கிண்டி, நெக்ஸ்ட் போரூர், எப்படி வேணா நீங்க இத கன்வர்ட் பண்ணிக்கலாம். பட் அவங்க அது எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் இந்த சைட்டுக்கு இருக்கு. கார் போகுது இல்ல, ஆமா, அந்த சைடுல கார் போயிட்டு இருக்குல்ல, இது அப்படியே பாரிவாக்கம் கனெக்ட் ஆகிற ரோடு. அப்படியே இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு, பஸ் போறது அப்படியே தெரியும். இந்த சைடு இங்க இருந்து பார்த்தாலே தெரியும். இந்த சைடுல பாருங்க, இதான் பஸ் ஸ்டாப். ஓகே, எம்ஜிஆர் நகர் பஸ் ஸ்டாப். எம்ஜிஆர் நகர் பஸ் ஸ்டாப். ஓகே, ஆமா சார். இப்போதைக்கு இங்க வந்துட்டு ஸ்மால் பஸ் இருக்குல்ல, ஆமா, மினி பஸ், ஆமா, அந்த பஸ் S45 S50 பஸ் ஸ்டாப். காலேஜஸ்லாம் என்னென்ன இருக்கு? காலேஜஸ் எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸும் இருக்கு சார். நீங்க கூகுள்ல பார்த்தாவே தெரியும் நியர்பை பருத்திப்பட்டுல என்னென்ன ஸ்கூல் இருக்கு. இருக்கிற டாப் மோஸ்ட் எல்லா CBSE ஸ்கூலும் பருத்திப்பட்டுல தான் இருக்கு. எதுக்காக அவ்வளோ ஸ்கூல் இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு அபார்ட்மெண்ட்ல 1000 ஃபேமிலிஸ் இருப்பாங்க. 10 அபார்ட்மெண்ட் 10,000 பீப்புள் வந்துட்டு அபார்ட்மெண்ட்ல மட்டுமே வசிக்கிறவங்க இருக்காங்க.
அதனால 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு. திருவள்ளூர் யூனிவர்சிட்டி இங்க பக்கமாவே இருக்கு. எக்ஸாக்ட்லி, இந்து காலேஜ். நான் இந்த இடத்துல இடம் வாங்கி போறதுனால எனக்கு என்ன அப்ரிசியேஷன் இருக்கு? நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்தை பத்தி சொல்ல வேண்டியது இருக்கா? ஆக்சுவலா இப்போ இந்த பட்டாபிராம் ஐடி பார்க் வந்து phase 1 தான் ஓபன் ஆயிருக்கு. அதுல phase 5 வரைக்கும் உங்களுக்கு ஓபன் ஆகும். அதாவது வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். தெரியும், ஒரு இடத்துல ஐடி பார்க் வந்துருச்சுன்னா அதோட அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும். நீங்க OMR எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இன்னைக்கு ரெண்ட் கூட அங்க வீடு கிடைக்காது. பட் இது வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ். இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3200 rupeesக்கு நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா within 3 to 4 இயர்ஸ்ல 7500 to 8000 rupees இது போகும். கேரண்டீடா. சொல்ல வரது பார்த்தா OMRல யாராவது இடம் வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிருந்தாங்கன்னா இங்க வந்து இடம் வாங்கி போடலாம், அவங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும்னு சொல்றீங்க. எஸ் சார், ஆல்ரெடி ஐடில ஒர்க் பண்ற பீப்புள் ஒண்ணுக்கு பதிலா 2, 3 எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஸ், மத்தவங்க கிட்ட நீங்க பை பண்றதுக்கும் எங்க கிட்ட வாங்குறதுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, we are the landowner, we are the developer, we are the promoter. காம்படிட்டரை விட 500 to 600 rupees எங்க கிட்ட கம்மியா இருக்கும். நீங்க செக் பண்ணிட்டே வந்து வாங்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பீப்புள்ஸ் நிறைய இருக்காங்க. ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனும் அது பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இடமா இருக்கு. அப்ரூவ்டு என்னென்ன அப்ரூவ்டுலாம் இங்க இருக்கு? CMDA ரெராஸ். ரேட் கொஞ்சம் மக்கள் கிட்ட சொல்லிடுங்க. எஸ் சார், ஆக்சுவலா இதோட கைட்லைன் வேல்யூ பாத்தீங்கன்னா 2400 rupees. பட் பேங்க் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு APF கொடுத்திருக்கிறது வந்து 3500 rupees. பட் செல்லிங் பிரைஸ் வந்துட்டு 3200 rupees. 3200. Yes sir, just அப்போ 3000. பேங்க் லோன் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாவே கோட் பண்ணிருக்காங்க. Yeah, exactly sir. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா ஒரு 100% வந்து நம்ம லோன் ட்ரை பண்ணலாம் இல்லையா? Yeah, exactly. ஓகே, இப்போ ஒரு லேண்ட் வாங்குறேன், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி இருக்கேன். எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து அர்ஜென்ட்டா மணி தேவைப்படுது அப்படின்னா உங்களுடைய ஹெல்ப் எடுத்துக்கலாமா? நீங்க வந்து அதை சேல் பண்ணி கொடுப்பீங்களா? டெஃபினட்டா ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஆக்சுவலா நீங்க எங்க கிட்ட கால் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க இந்த இடம் சேலுக்குன்னு போட்டீங்கன்னா இங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களே காம்படிஷன் ஹெவியா இருக்கும். ஆமா சார், வாங்கிடுவோம். அன்னைக்கு ரேட் வந்து எப்படியும் வந்து ஒரு 2 மடங்கு அதிகமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா சார். 6 month கழிச்சு வித்தாவே இதை விட வந்துட்டு உங்களுக்கு 500 rupees எக்ஸ்ட்ரா தான் நீங்க சேல் வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க. எஸ் சார். கஸ்டமர் இப்போ வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இது மாதிரி வந்து இந்த இடத்த பார்க்கணுங்க, எங்களுக்கு ஏதாவது கேப் வசதி பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. நீங்க சொல்லுங்க. எஸ் சார், நீங்க சைட்டை வீடியோலயே கிளியரா பார்த்துருப்பீங்க. இதோட லொகேஷன், இதோட அப்ரிசியேஷன் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. வித் டெசிஷன் மேக்கரோட நீங்க வரீங்கன்னா கம்பெனி ஃப்ரீயாவே சைட் விசிட்க்கு நாங்க அரேஞ்ச் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறீங்க. கண்டிப்பா பண்றோம். நீங்க வந்து ஏதாவது ஆஃபர் ஏதாவது கொடுப்பீங்களா? கண்டிப்பா உங்க வீடியோக்காக பார்த்துட்டு வர்றவங்களுக்கு கண்டிப்பா கம்பெனி வந்துட்டு ஆஃபர் வச்சிருக்காங்க சார். அவங்க வரும்போது அந்த ஆஃபர் அப்ளிகபிளா இருந்தா அது அவங்களுக்கு கிடைக்கும். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர்ல வந்து தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா மேலும் விவரங்களை வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு கேப் வசதி வேணும் இல்ல வேற ஏதாவது வந்து ஆலோசனைகள் வேணும் அப்படின்னா அந்த நம்பர் மூலமா உங்களுக்கு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.